சூர்யா 45 ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நம்ம நடிப்பினகன் சூர்யா நடிச்சிட்டு இருக்க படம். இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பொள்ளாச்சிலையும் இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர்லையும் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. நமக்கே தெரியும் இந்த படத்தில் 2 ஹீரோயின்கள், ஒருத்தர் த்ரிஷா, இன்னொருத்தர் லப்பர் பந்து சுவாசியா. த்ரிஷா இதில் வந்து லாயராக நடிக்கிறாங்க அப்படிங்கிறதே சொல்லியிருந்தோம். அவங்க போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பொள்ளாச்சியில் வந்து கோர்ட் செட்டப்பில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க போன வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த படத்தில் ஏகப்பட்ட கேஸ்டிங்லாம் உள்ளே வந்திருக்காங்க. இதில் மிக முக்கியமான ஒரு கேஸ்டிங் யார் அப்படின்னா நம்ம டிடிவி வாசன். அதாவது நமக்கே தெரியும் இந்த பைக் ரேஸில் வந்து பைக் ரேஸ்ன்னு சொல்ல முடியாது, பைக் மூலம் புகழ்பெற்றவர், யூடியூப் பிரபலம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மஞ்சள் வீரன் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக லான்ச் ஆனார். ஆனால் என்ன காரணத்தாலும் தெரியல, இயக்குனருக்கும் அவருக்கும் வந்து பயங்கரமான சண்டை வந்து இயக்குனர் வந்து நம்ம டிடி வாசனை வந்து தூக்கிட்டார். அதாவது இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த படம் என்னவாக இருக்கும், இல்லை பழைய மாதிரி வந்து யூடியூப்லேயே அவர் வந்து அந்த பைக் ரேஸ் ஓட்டிக்கிட்டு அவர் வந்து ரசிகர்களை ஃபாலோ பண்ண வைக்க போகிறாரா அப்படிங்கிற பல கேள்வி இருக்கும்போது யாரும் எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு சூர்யா படத்துக்குள்ளே அவர் நடிக்கிறாரு. இதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம ஆர்ஜே பாலாஜி தான். ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், நம்ம டிடி வாசனும் பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டு தான். ஸோ அதனால் கூட பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஆர்ஜே பாலாஜி ஆரம்பத்திலேருந்தே சோசியல் மீடியா பிரபலங்கள் வந்து தன்னுடைய படங்களில் நடிக்க வைப்பார். அதன் காரணமாகவும் நம்ம டிடிவி வாசனை வந்து நடிக்க வச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எது எப்படியோ இந்த படத்தின் மூலம் டிடி வாசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை கிடைக்க போகுது சினிமாவில். அவர் வந்து அந்த மஞ்சள் வீரன் படம் ட்ராப் ஆகிடுச்சு, அவர் நடிக்கலை, அதெல்லாம் மீறி அது கூட ஒரு நல்ல விஷயத்துக்கு தானோ இப்படி சூர்யாங்கோட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும்னு அவங்களோட ஃபாலோயர்ஸும் சோசியல் மீடியாவில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டிடிவி வாசன் இன் சூர்யா 45 நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் அப்படிங்கிற இந்த நியூஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.